கருணாநிதிக்கு வந்த சோதனைகள் வேறு யாருக்கேனும் வந்திருந்தால் காணாமல் போயிருப்பார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடனான தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு எழுதியுள்ளார். இந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தி ஹிந்து குழும தலைவர் என். ராம், குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக சார்பில் துரை வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், உலகில் எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு 100ஆண்டு விழா கொண்டாடியதில்லை என்று நினைவு கூர்ந்தார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியை பாராட்டி பேசியிருக்கும் பின்னணியில் மேலிடத்தின் உத்தரவு இருக்கும் என்று தெரிவித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு வந்த சோதனைகள் வேறு யாருக்கேனும் வந்திருந்தால் காணாமல் போயிருப்பார்கள் என்று கூறினார். அரசியல் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் எனவும், கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் அமைச்சர் துரைமுருகன் என்று அவர் தெரிவித்தார். முதல்ல இந்த கலைஞருடைய 100ஆண்டு வெற்றி விழா, அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சர்கள், அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க, எத்தனை மாவட்டங்கள், எத்தனை விதமா, உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே 100ஆண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை.